ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பர்சன்டேஜில் இப்போ ஒரு சம் பார்க்க போகிறோம். என்ன சம் அப்படின்னா, நமக்கு இப்படி கேள்வி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பட் நமக்கு என்ன இருக்குது, ரூட் எக்ஸாக இருக்குது. சரிங்களா, ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ பர்சன்டேஜ்னால் என்ன சொல்லணும், 100. அப்போ என்ன வரும், சொல்யூஷன் எப்படி கிடைக்கும், ரூட் எக்ஸ் பை 100. சரிங்களா, ஆஃப்னாவே இன்ட்டு 160 இதில் தான் நம்ம போடுவோம். ஸோ 64 டிவைடட் 2. சரிங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலாம், ஸோ 64 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரி, 3 2 6 4 2 2 சார் 4, நமக்கு 0. ஸோ நமக்கு என்ன கிடைச்சதுங்க, 32. ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், நமக்கு என்ன மட்டும் கிடைக்கும், ரூட் எக்ஸ் பை 10 இன்ட்டு 16 ஈக்குவல் டு 32ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 10 இந்த பக்கம் கொண்டு போகலாம். நமக்கு என்ன, நம்ம ரூட் எக்ஸ் தான் வேணும். ஸோ ரூட் எக்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் வச்சுட்டு மிச்சம் இருக்க நம்பர் எல்லாமே இந்த பக்கம் எடுத்துகிட்டு போவோம். ஃபஸ்ட்டு நம்ம 10 எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ரூட் எக்ஸு இன்ட்டு 16 மட்டும் இருக்கும். 32 இன்ட்டு 10 வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 320. ஸோ அடுத்து நம்ம 16 எடுத்துகிட்டு போக போகிறோம். இந்த பக்கம் டிவைடில் மல்டிப்ளை இருக்கிற இந்த பக்கம் என்ன வேணும், டிவைடு இந்த பக்கம் போகலாம். ஸோ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 320 பை 16 ஒன்று கிடைக்கும். ஸோ 320 நாம் 16ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 16 டேபிள் சொல்லும் போது 2 × 16 என்ன கிடைக்கும், 32. ஸோ 0. ஸோ ரிமைனிங் 0 என்ன ஆகிடும், என்ன போயிடும். ஸோ அது நமக்கு ஆன்சர் என்னது, 20. ஸோ ரூட் எக்ஸோட வேல்யூ 20, நமக்கு வேண்டியது எக்ஸோட வேல்யூ. ஸோ ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 20 த ஹோல் ஸ்கொயர். இந்த 2க்கும் இந்த ரூட்டுக்கும் நமக்கு கேன்சல் ஆகி எக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஸோ 20 ஸ்கொயர் பண்ணணும், அதாவது 20 2 தடவை போடணும். 0 0 0 2 2 சார் 4. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 400. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸோட வேல்யூ.